வெலிகம உடுகாவ பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்தே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 4:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பையும் பெற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையிலேயே வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ඊපස්සේ ආරක්ෂාවට ඉන්න නිලධාරියෙක්ට මම ඇමතුමක් ගත්තාම එයා කිව්වේ මේ එළියෙන් ෆයර් එකක් ආවස අපිත් ඇටැක් කරා ඒගොල්ලෝ ගියා මේ කියනකම් එළියට බහින්න එපා පොඩ්ඩක් පහත් වෙලා ඉන්න කියලා තමයි කිව්වේ. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள போதும் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.